என்னடா பேசுற? மதி பேசுறது எனக்கே புரியுது, உனக்கு புரியலையா? இங்க பாரு, நீ ராஜேஷை வச்சு வேலையை ஆரம்பி இல்ல காமேஷை வச்சு வேலையை ஆரம்பி, அத பத்தி இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. மதி கேக்குற மாதிரி இது நாள் வரைக்கும் தெரியலன்னு அத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்ல. பாருங்க, ஆளாளுக்கு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்த வேலைக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? மதி, என்ன நீ எல்லாரையும் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறியா? என்னங்க பேசுறீங்க? நான் நம்ம நல்லதுக்காக தாங்க சொல்றேன். பணம் போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. லாபம் வரட்டும் இல்ல நஷ்டம் வரட்டும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நம்ம செய்யற வேலையை கரெக்டா செய்ய வேண்டாம். ஹேய், ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி பேசுற, என்னால முடியல. ஏன்டா இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோன்னு இருக்கு. ச்சே. என்னங்க நீங்க தப்பு இல்ல, நான் எல்லாமே சரியா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்ல இருக்கிறது தான் தப்பு. நான் எங்கேயாவது போய் தொலைறேன். என்னங்க நில்லுங்க, சொன்னா கேளுங்க. டேய் நில்லுடா, சொன்னா கேளுங்க. ஐயோ நான் தப்பா எதுவும் சொல்லலங்க. ப்ளீஸ் நீங்க போகாதீங்க. டேய் பாபு, பாபு ப்ளீஸ். என்னங்க நீ சொன்னதெல்லாம் 100க்கு 100 சரிதாம்மா. ஆனா அவனுக்கு ஏன் அதெல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. இல்ல மாமா, நான் அப்படி பேசிருக்க கூடாதுன்னு தோணுது. இங்க தாம்மா எல்லா பொம்பளைங்களும் தப்பு பண்றீங்க. புருஷன் கோவிச்சுக்குவானேன்னு நினைச்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம விடுறதும் தப்பு தான். இந்த இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறன்னா அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற? உங்க அத்தை தான். அவ சொன்னதை கேட்டு நடந்துக்கிட்டதுனால தான் நான் என் தொழிலையும் சரி என் குடும்பத்திலையும் சரி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில நல்லா இருக்கேன். இதை பாருமா, பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடக்கிறவன் நிச்சயமா கெட்டு போக மாட்டான். அதுல பிரஸ்டீஜ் கௌரவம் இதெல்லாம் பாக்குறவன் தான் வாழ்க்கையில உருப்படவே மாட்டான். இல்ல மாமா, உங்க பிள்ளை அப்படிலாம் இல்ல. தனக்கு தெரியலங்கறத ஒத்துக்கிறாரே, ஆனா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயே இருக்காரு. அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அதுக்காக சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம இருந்துடாத. சரி, நாளைக்கே அவன் தொழில ஏற்றத்தாழ்வு வந்து இங்க வந்து நின்னா நமக்கு தானே கஷ்டம். சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. காலப்போக்கில் உன்னை புரிஞ்சுக்குவான். சரி வா, உள்ள வா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்? இல்லம்மா, நான் ஸ்டேஷன்ல தாம்மா இருக்கேன். ஏட்டே என் கூட தாம்மா இருக்காரு. நீ சாப்பிட்டியாம்மா? என்னது, இன்னும் சாப்பிடலையா? இந்த பார்த்தாவமணி, என் செல்லம் இல்ல, நான் சொல்றத முதல்ல கேளுமா. உங்க அம்மாவை என் மாமியாரை நான் பார்த்ததே இல்லை. எங்க அம்மாவை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, நான் அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுமா? என்னை நம்பு தாவமணி. அத்தைக்கு தான் நான் மருந்து வாங்கி கொடுத்துருக்கேன் இல்லம்மா. நீ தான் கரெக்ட் ஆயிட்டு கொடுக்கணும். என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல நீ மருந்து கொடுமா. அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்களோ அதை கொடு. நல்லபடியா பார்த்துக்குமா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அத்தைக்கு ஒன்றும் ஆகாது. வச்சுட்டுமாம்மா? வச்சிடறேன். என்னண்ணே, வீட்டுக்கு போனா? ஆமாம்மா. இல்ல சுஜி, சொல்றத கேளு. நம்ம குலதெய்வம் கோயில்ல சத்தியம் பண்ணப்ப கூட அதை மீறி நான் குடிச்சிருக்கேன். உன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்ததுல இருந்து அந்த கருமத்தை நான் தொட்டிருப்பேனா? இல்ல. வணக்கம் சார். சுஜி, ஒரு நிமிஷம், ஸ்டேஷன்ல வேலையா இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேம்மா. நான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். வாமா சூர்யா. எங்க சார் அவர் இல்லையா? ரவுண்ட்ஸ் போயிருக்காருமா, வர்ற நேரம் தான். இதோ வந்துட்டாருமா. சரிண்ணே, வீட்டுக்கு போனா? ஆமா சார். வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் சொல்லுமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சூர்யா, என்ன இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க? இல்லங்க, உங்களுக்காக லஞ்ச் கொண்டு வந்தேன். பாத்தியா, உன்னால இப்ப எங்க ஸ்டேஷனே எப்படி மாறி போச்சுன்னு? என்ன சொல்றீங்க? பின்ன உனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற எல்லாரும் அவங்க பொண்டாட்டிங்க மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க. ஏட்டனி கான்ஸ்டபிளையும் பார்த்தல.
நானும் வரும்போதே பார்த்தேன். மாரிஸ், நானும் இப்பதான் என் ஒய்ஃப்ட்ட பேசிட்டு வச்சேன். ஏங்க இது ரொம்ப நல்ல விஷயம் தானே? இதுவா? இப்படியே போனா போலீஸ் கிட்ட இருக்கிற வீரமும் தீரமும் போயிடும். உங்க வீர தீரத்தை பொறுக்கி கிட்ட காமிங்க. பொண்டாட்டி கிட்ட அன்பா இருங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. சரி வாங்க சாப்பிடலாம். சார் நீங்களும் வாங்க. இல்ல இருக்கட்டுமா, மாரியை கூட்டிட்டு போங்க. மாரிசாமி போங்க. வா. இன்னைக்கு நிறைய ஐட்டம் போல இருக்கே. என்ன ஸ்பெஷல்? என்னம்மா சூர்யா, டிஃபன் பாக்ஸை திறக்கும் போதே வாசனை தூக்குது. உன் கைப்பக்கம் பிரமாதமா இருக்கும் போல இருக்கு. ஐயோ அண்ணே, இது நான் சமைக்கல. எங்க அத்தை தான் சமைச்சு கொடுத்து விட்டாங்க. வாங்கண்ணே, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. என்னம்மா அந்த அண்ணன் மட்டும் தான் கூப்பிடுவீங்களா? என்னையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களாமா? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே. எல்லாருமே சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எல்லாருக்கும் சேர்த்தே கொண்டு வந்திருப்பேன். பரவாயில்லம்மா, சும்மா விளையாட்டு கேட்டம்மா. இல்லண்ணே, இன்னைக்கு இந்த வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா என் கையாலே சமைச்சு உங்க எல்லாருக்குமே நான் கொண்டு வரேன். இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. நான் கூட என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி நல்ல ருசியா சமைச்சு ஒரு நாள் கொண்டாட சொல்றேன். நானே என் பொண்டாட்டி சாப்பாடு எடுத்துட்டு சொல்றேன். நானும் ஒரு நாள் கொண்டு வர சொல்றேம்மா. அண்ணே சூப்பர் ஐடியாண்ணே. இதே மாதிரி நம்ம எல்லாரும் மாத்தி மாத்தி ஒரு நாள் கொண்டு வருவோம். நல்ல ஐடியா தான், நியாயமான ஆசை தான். ஆனா நாங்க எல்லாரும் போலீஸ் வேலையில இருக்கோம். எப்போ எங்க இருப்போம் எங்க போவோம்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. நாங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படாம இருக்கிறதா நல்லது. என்னங்க நீங்க ஐடில வேலை பாக்குறவங்களும் பேங்க்ல வேலை பாக்குறவங்களும் தான் இதுக்கெல்லாம் ஆசைப்படணுமா என்ன? நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ரிலாக்ஸா இருக்கேன்னு சொன்னா கூட போதும். உங்க எல்லாருக்குமே சேர்த்து இந்த சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன். மாறி சொன்னதும் ஒரு வகையில கரெக்ட் தாம்மா. நாங்கெல்லாம் போலீஸ்காரங்க, இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. குடும்பம் குடும்பமா உட்கார்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுறதுல எங்களுக்கும் ஆசைதான். ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு குடுப்பனை இல்லையே. எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதுமா. இதெல்லாம் தெரிஞ்சுதானே நாங்க போலீஸ் வேலைக்கு வந்திருக்கோம். போலீஸ் வேலையோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் கூட என் வீட்டுக்கார மேல ரொம்பவே கோச்சிக்கிட்டேன். ஆனா உண்மையிலே நீங்க எல்லாரும் ரொம்ப கிரேட். இனிமே நான் என் வீட்டுக்கார ஒழுங்கா புரிஞ்சு நடந்துப்பேன். அதே மாதிரி உங்க வீட்லயும் புரிஞ்சு நடந்துப்பாங்க. சாப்பிடுங்க. அங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்க ஏசி ஃபிக்ஸ் பண்ணுங்க, புரியுதுங்களா? அப்புறம் மறக்காம இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த டோர் எல்லாத்தையுமே செக் பண்ணிடுங்க. மறந்துடாம இந்த ஆணி எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துருங்க ப்ளீஸ். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு என்ன லாஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே சார், பாத்துக்கோங்கண்ணா. எல்லாம் கரெக்டா பண்ணிடுங்க. ஓகே சார். டேய் என்னடா ராஜேஷ் எங்க போயிருக்கான்? ராஜேஷ் ஆடிட் விஷயமா ஆடிட்டர் பார்க்க போயிருக்கான்டா. டேய் இப்போ என்னடா இருக்க போகுது? வேணும்னா போன்லயே பேசிக்கலாம்ல. இல்லடா, அவன் நேர்லயே பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கான்டா. இந்த பாஸ்வேர்ட் வேற எனக்கு தெரியலடா. இது அவனுக்கு தான் தெரியும். அவன் வேற வெளில போயிருக்கான். சரி கால் பண்ணி பாருடா. சரி இதை பண்ணி பார்க்கறேன். அப்படியே அவங்க கிட்ட இதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா. சரி பாபு, என்ன அடைஞ்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடா, ராஜேஷ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்வேர்டை மறந்துட்டாதான். சரி போ, நீங்க மெஷர் பண்ணுங்க. சரிங்க சார். ஹேய், உனக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்கடா போன? செம்ம டயர்டா இருக்குடா. வெளியே வெயில் அலைஞ்சிட்டு வந்தல, அதான். இரு, தண்ணி கொண்டு வா. சார் இது இந்த இடத்துல வரும் சார். இந்த ரூம்ல இருக்கா? ஆமா சார். அப்புறம் இது இங்க வைக்க வேண்டியிருக்கும் சார். ஓகே, இதா. எல்லா வேலையும் நீயே செய்யணுமா? பசங்களை அனுப்பிச்சுக்கலாம்ல. என்ன விளையாடுறியா? இப்படி நம்ம ஓனத்துக்கு ஆளை வச்சோன்னா செலவெல்லாம் எகிரிடும். அது மட்டும் இல்லாம நம்ம இருந்த பொறுப்பா பாக்குற மாதிரி அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு இல்ல மச்சான், ஒரு பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசாம இரு, அது போதும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏய் பாத்துடா, தள்ளுறா. ஏங்க இருங்க 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 இருங்க, என்ன பண்றீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம இழுக்கிறீங்களே. டைல்ஸ் என்ன வருது? ஸ்கிராச்சஸ் விழாதா? காசு மட்டும் கரெக்டா கேக்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்க மாட்டீங்களா? தூக்கி வைங்க. டேய் டேய், சரிங்க சார். டென்ஷன் ஓனத்துக்கும் பண்ற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். டேய், தெரியாம தானே பண்ணாங்க. விடு, என்ன இப்போ? ரெஸ்ட்லாம் இருக்கட்டும், நீ உள்ள வா. ஏன்? வாடா சொல்ற, வா. டேய், இந்தடா நம்ம ஆபீஸ்ல இது வரைக்கும் செலவான கணக்கு வெரிஃபை பண்ணிட்டு சிஸ்டத்துல காப்பி பண்ணு. டேய், என்னடா இது? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையா? டேய்,
லூசாடா நீ இப்போ நீ நம்புறியா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல கம்பெனிக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்றது நீ தெரிஞ்சுக்கணும் புரியுதா அதுக்கு தான் சொல்ற வெரிஃபை பண்ணிட்டு சிஸ்டத்துல காப்பி பண்ணு சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லடா நான் சொல்றேன்ல நீ முதல்ல இது வெரிஃபை பண்ணிட்டு காப்பி பண்ணு சரிடா நீ போ. என்னடா பண்ற மெயில் செக் பண்ணிட்டு இருக்கேன்டா. அப்படியே அந்த பேக்ல பென்ட்ரைவ் இருக்கு அதை எடுத்து கூட அவன் காப்பி பண்ணுவான் சரி ஓகே. தம்பி சார் என்ன பண்றீங்க ரஃப் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் சார். இப்படிலாம் தேய்ச்சா இன்னைக்கு முடியாது ஓகேவா எமரி ஷீட் எடுத்து தேய்ங்க ஓகே சார். ஓகே சார் கிருஷ்ணா மாதிரி பண்ணிடலாம் சார் முடிஞ்சிச்சா இல்லை எனக்கு கொஞ்சம் இருக்கு. சீக்கிரமா முடிங்க ஓகே ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க பாபு சார் வர சொல்லியிருந்தாரு. என்ன விஷயம் இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு கொட்டேஷன் கேட்டிருந்தாரு. அதான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் என் கூட வாங்க பாபு கொஞ்சம் பிஸியா இருக்காரு இப்போ நீங்க பார்க்க முடியாது அப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் ஃபைனல் பண்ணியாச்சு ஸோ நீங்க கிளம்பலாம் என்ன இல்ல சார் பாபு சார் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுறோம் சார். ஏங்க அதான் ஃபைனல் பண்ணியாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க திரும்ப திரும்ப பாபு பார்க்கணும்னா என்ன அர்த்தம் இந்த பாருங்க இன்டீரியர் டெக்கரேஷன் விஷயமா பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேணாம் ஓகேவா உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு கிளம்புங்க. இல்ல சார் வேற ஒரு விஷயமா. என்ன விஷயமா பார்க்க போறீங்க சொல்லுங்க என்ன விஷயம் சொன்னாதான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணுமா வேணாமான்னு நான் சொல்கிறேன். இல்ல சார் பர்சனலா பார்க்கணும் அதனால தான் சார். ஓ அப்படியா ம் ஒன்று பண்ணுங்க பர்சனலாக பார்க்கணுன்னா சாயந்தரம் வேலை முடிச்சு கீழே வருவார் அப்போ பார்த்துக்கோங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரே ஒரு முறை பாபு சாரை பார்த்துட்டு போயிடுறோம் சார். இந்த பாருங்க ஒன்றும் தேவையில்லை மரியாதையா போயிடுங்க கிளம்புங்க போங்கன்னு சொல்றேன்ல. சரி வா சார். சார் அந்த மெட்டீரியல் பில் கேட்டிருந்தீங்கல்ல அமௌண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பில் கொடு கொஞ்சம் இரு எதுக்கு சார்? வச்சுக்கோங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். ம் என்னடா நீ வேலை பாடுற என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? நம்ம என்னடா பண்ண முடியும்? அந்த பாபு சரியான இழிச்ச வாயினா இருக்காரு. இல்லனா இப்படியாப்பட்ட ஆளெல்லாம் கூட வேலைக்கு வச்சிருப்பாரா? இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக நாம கொடுத்த கொட்டேஷன் எவ்வளவு கம்மியான அமௌண்ட். ஆனா இவன் திருட்டுத்தனம் பண்றதுக்கு வேற ஒரு கொட்டேஷன் ஃபைனல் பண்ணியாச்சு நம்ம கிட்டே சொல்றான். இதனால பாபு சாருக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? பாபு சாரை பார்க்கவே விட மாட்டானே. இவன் மட்டும் பாபு சார் கூட இருந்தான்னு வச்சுக்கேன் 3 மாசத்துல கம்பெனி இழுத்து முட்டு போக வேண்டியது. கண்டிப்பா கண்டிப்பா. இவனை பத்தி தெரியாம பாவம் பாபு ஏமாந்துகிட்டு இருக்காரு. நாம தான் கேள்விப்பட்டோமே அந்த சரவணன் கிட்ட கமிஷன் வாங்கிட்டு இன்டீரியரை ஃபைனல் பண்ணியிருக்கான். அதை விட கம்மியா கொடுக்கலான்னு பார்த்தா பாபு கிட்ட பேச முடியல. என்ன பேசி என்ன பிரயோஜனம்? வா வேற வேலையை பார்ப்போம். சீக்கிரம் கிளம்பி போலாம். இதை நான் இங்கே வருதா? ஆமா சார். எதையும் மிஸ் பண்ணாத. வேற ஏதாவது
ஆன் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். அங்க பாத்தீங்கன்னா 2 வே போகுது மாதிரி? சார். அதுல ஒண்ணு phone நம்ம பண்ணாம pipeline திடீர்னு join பண்ணலாம் சார். நீங்க பிஸியா இருப்பீங்க, அதனால தான் நான் கால் பண்ணல. சரி சரி வாங்க சாப்பிடலாம். வா. சார் இந்த லைட் செட்டிங்ஸ் ஏதாவது இல்ல மாத்தணுமா? எனக்கு வேற டிசைனிங் ஏதாவது காட்டுங்க. நீங்க ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். பாபு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். மதி. கேப்பீங்களா? நல்ல பசி. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ சொல்லு, நான் கேட்கறேன். மதி, நீ சாப்பிட்டியா? ஐயோடா, ரொம்ப தான் ஆக்குறேன். இல்ல மதி, யாருக்காகவும் எதுக்காகவும் சின்னதா கூட உங்ககிட்ட கோவப்பட்டு பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் முதல் தடவை உங்ககிட்ட கோவப்பட்டேன். இப்ப வரைக்கும் அதை நான் உறுத்திக்கிட்டே இருக்க மதி. அதெல்லாம் விடுங்க, அதை நான் எப்போ மறந்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க. சரி, நான் அப்படியே உனக்கு ஊட்டி விடுறேன், நீயும் சாப்பிடு. என்ன? ஐயோ, ஆபீஸ்ல தான் உங்க ரொமான்ஸ் எல்லாம் காட்டுவீங்களாக்கும். நீங்க சாப்பிடுங்க. ஓ, மேடம் கோச்சுக்கிறீங்களோ? பரவாயில்ல, இருந்தாலும் நான் உனக்கு ஊட்டி தான் விடுவேன். ஓகேவா? ஒரு வாய் சாப்பிட ஊட்டி விடுறேன். இல்ல வேண்டாங்க. ஏய், சாப்பிடுன்னு சொல்றேன்ல. வேண்டாங்க. சாப்பிடு. இன்னொரு வாய். போதுங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க, ராஜேஷ் இருக்காருல்ல? ஐயோ, மறந்து போயிட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். என்னங்க? ராஜேஷ், எங்க? ராஜேஷ், இங்க வா. அங்க கரெக்ட்டா ஃபிட் பண்ணிருங்க சார். ஆமா, ஸ்ரீராம கிருஷ்ணாவும் எங்க? எல்லாம் வெளில போயிருக்காங்க. என்ன விஷயம்? அப்படியா? சரி வா சாப்பிடலாம். வா. டேய், அதெல்லாம் வேணாம், நீ போய் சாப்பிடு போடா. மதி, உனக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு டேய், வந்து. எனக்கு நிறைய வேலை இருக்குடா இங்க. டேய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா. நான் சீக்கிரமா முடிச்சிருங்க. ஓகே சார். வா மச்சான், உட்காரு. நல்ல வேலைடா, நானே மறந்துட்டேன். மதி தான் ஞாபகப்படுத்தினான். இந்தா, அப்படியே பாக்ஸ்லயே சாப்பிட்ரு. ஓகே, சாப்பிடுறா. சாப்பிடுங்க. ம், சாப்பிடு. கொஞ்சம் பொரியல் வச்சுக்கோ. இல்ல இருக்கட்டும்டா. இரு.